ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். டாக்டர் கூப்பிட்ட நேரத்துக்கு கழித்து நாங்கள் வந்தனால டாக்டர் இப்போ போயிட்டாரு. நர்ஸ் எங்களை நான் உங்களை 11 மணிக்கு நாங்கள் இருக்க சொன்னேன், நீங்கள் இப்போ வந்திருக்கீங்கன்னு சத்தம் போட்டாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு ட்ரெயின் கிடைக்காம இவரால் ஏறி இறங்கி முடியல, நாங்கள் சிகிரி வேறாப்பூர்லேருந்து வரையும் சொன்னோம். கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. இருந்தாலும் என்ன செய்ய, இப்போ மருந்து வாங்கிட்டு நம்ம போனோம். வாங்க மேலே போகலாம். சொல்ல பேபி அறிவு ஒவ்வொரு தடவையும் மருந்து, மாத்திரை, க்ளவுஸு, இன்ஜெக்ஷனு எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஃபீஸும் வாங்குறாங்க. சரி, ஓகே. பெரிய டூஸ்ட் என்ன தெரியுமா, இத்தனை நாள் இவர்கிட்ட சொன்னேன் போட்ட தையல் தானாக கலண்டுன்னு. ஆனால் டாக்டரு இப்போ அந்த நர்ஸ் சொன்னாங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கையே வைக்க விட மாட்டேக்காரு, அது நாங்கள் தான் வந்து கட் பண்ணி எடுப்போங்க. எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. இந்த பாலாப்பண மனுஷன் ரொம்ப பயப்படுறாரு. வந்துடுறா உள்ளாரிட்டு இருந்தேன். நானுமே எனக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க உள்ள. இவர் வேற குழந்த மாதிரி உள்ள வாடி, எனக்கு பயமாக இருக்கும், உள்ள வாடி எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. என்னாச்சு, எனக்கு அவருக்கு மேலே எனக்கு பயம். அவருக்கு மேலே பயம்னா அவர் கொஞ்சம் பயம்தான், நான் நிறைய பயப்படுவேன். நான் அவருக்கு சும்மா தைரியம் கொடுத்து வச்சுருந்தேன், தையல் தானாக கலண்டுரும், நீ பயப்படாதன்னு. ஆனால் இப்போ நான் என்கொயரி பண்ணேன், அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லை நாங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம் என்ன ஆகும். சொந்தத்தை போய் பார்க்குறோமோ பார்க்கலையோ, ஆனால் கண்டிப்பாக டாக்டரையும் ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது விசிஸ்ட்டு சொல்ல தெரில, புரிஞ்சுக்கிங்க. லிஃப்ட் வேறு கீழே மேலே போது பார்க்கவே டேஞ்சராக பாருங்கள். எனக்கு என்ன பயம், இந்த வயருங்க அத்துட்டா கீழே அத்து பேருமோன்னு பார்க்குறாங்க. மேலே பார்க்கவே டேஞ்சராக இருக்குது பாருங்கள். லிஃப்ட்டில் போன கெத்தில் மேலே கீழே எல்லாம் லாந்துரும். அத்து விழுந்தால் தான் அதோட எஃபெக்ட் தெரியும். சாதாரண அத்துலாம் விழாது, சும்மா நான் சொல்கிறேன். எனக்கு லிஃப்ட்னால கொஞ்சம் பயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை பேரை கூட்டு வருது. ஒரு 3 கம்பியில் தான் மேலே கீழே வருது பாருங்க. இப்படி போனால் ஒரு செகண்டில் தடுக்கலாம் போயிடலாம். ஆனால் எல்லாருக்குமே இது தானே வேணும். கை கால் இருந்துமே நம்ம யூஸ் பண்ண வந்து கெத்தாக நாங்கள் லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணணும், கெத்தாக பேசிக்கிறோம். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது வரும்போது நடுவில் ஸ்ட்ரக், இப்படி போய்கிட்டு வரும்போது ஸ்ட்ரக் ஆகிரும், பயமாக இருக்குது. நம்ம கட்டும் போட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் நாங்கள் நடந்தான் போவோம். வாங்க கீழே போய் தலைவருக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இறங்க இப்போ இந்த தேதி 28, இப்போ 1ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க தையல் பிடிக்கிறதுக்காக. இது இப்போ ஒரு கை இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இப்படி தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணது. இப்போது 1ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க, 1ஆம் தேதி வந்தால் போதுன்னு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ மெயின் டென்ஷனில் தையல் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க தான் பயமாக இருக்குது. டாக்டருக்கு பார்த்து வச்சுருவோம். சோறை சாப்பிடுமோ சாப்பிடலையோ மருந்து மாத்திரை கண்டிப்பாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வாழணும் பார்த்தீங்களா, வாழ்றதுக்காக உடம்பு நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும்.